சொந்த வீடு வாங்கணுங்கிறது நம்ம சொந்தங்களோட நிறைய பேர்த்தோட கனவு. அதுலயும் வடகிழக்கு கார்னர் சைட்ல கட்டின வீடை வாங்கணுங்கிறது நிறைய பேர்த்தோட தீராத கனவு. நம்ம சொந்தங்களுக்கு தீராத கனவுன்னு ஒன்று இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக நம்ம தேடி வடகிழக்கு கார்னர் சைட்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கக்கூடிய ஒரு அழகான 2 BHK வீட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த வீட்டை தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். இந்த வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால வசதியான கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, டைனிங் கம் கிச்சன், 2 பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூமோட பயங்கர ஸ்பேசிஸா இருக்கு. வீட்டுக்கு வேற லெவல்ல இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் வேலைப்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை நம்ம சுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான வீட்டை வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 32 அடி அகலமாகவும் 39 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1150 ஸ்கொயர் ஃபீட்ல வசதியான 2 BHK வீடா கட்டியிருக்காங்க. வீடு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட 2 சைடுமே டெயில்ஸ் ஒர்க், டெக்ஸ்சர் ஒர்க், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்னு நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலயும் ட்ரீ டிசைன்ல கொடுத்துருக்கக்கூடிய மியூரல் ஆர்ட் ஒர்க் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல இங்க நம்ம பார்க்கறது செம்மையான டிசைன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மெட்டல் கேட் கார் என்ட்ரிக்காக அமைச்சிருக்காங்க. இது போக நார்மல் என்ட்ரிக்கு சின்ன விக்கெட் கேட்டும் இருக்கு. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. அளவு 10x16. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரியான டிசைன்ல கிளாஸ் செராமிக் டைல்ஸும் லே பண்ணி இதே பார்க்கிங் ஏரியால இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான பெரிய வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி ஹெவியான தேக்கு மரத்துல சூப்பரான டிசைனோட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் பிரெஞ்ச் டோர் டைப்ல அமைச்சிருக்காங்க. இந்த அழகான மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 16x16ங்கிற அளவோட ஸ்பேசிஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை பார்க்குறோம். ஸ்கொயரான வசதியான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸை 2x4 சைஸ்ல லே பண்ணியிருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரி வால்ல பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்கும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல செஞ்சிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே சில்வர் கலர்லயும் கோல்டு கலர்லயும் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கும் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான வால் பேனலிங் ஒர்க்கை தாண்டி அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன். நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் உள்ள ஒரு சூப்பரான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை 10x16ங்கிற அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சன்லயும் நிறைய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது டைனிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வால் ஷெல்ஃப் கிளாஸ் டோரோட ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னர்ல ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேசினை பேஸ் கேபினெட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங்க்கும் கிச்சனுக்கு இடையில டெக்ஸ்சர் ஒர்க்கோட ஒரு சூப்பரான பீம் இருக்கு. இந்த பீம்ல அழகான ஹேங்கிங் லைட்டை பொருத்திருக்காங்க. டைனிங்கை தாண்டி இங்க நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸ் செராமிக் டைல்ஸை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க. இங்க கவுண்டர் டாப் யூ ஷேப்ல கிரனட்ல அமைஞ்சிருக்கு. சிங்கை இதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரியே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல நிறைய பேஸ்னெட் இருக்கு. இது போக வால் யூனிட்டையும் கொடுத்து கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸையும் உருவாக்கி இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு இன்டி ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி சூப்பரான டிசைன்ல ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரா மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x16ங்கிற அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே ஜியோமெட்ரிக்ல சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப்க்கு ஆப்போசிட் வால்லையும் வால் ஷெல்ஃபை இன்டி ஒர்க் பண்ணி கவர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கும் இன்டி ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி சூப்பரான PVC டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6 வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே தேவையான வென்டிலேஷனுக்கான ஜன்னலோடையும் ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டியோடையும் ஒன் சைட் வால் ஃபுல்லாமே அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கோடய அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x11. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்குள்ளேயும் 4.5x6 அளவில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லையும் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போறக்காக கொடுத்திருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5x6. இதை இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு முன்னாடியே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான பொசிஷனோட இருக்கு. இது போக இந்த வீட்டோட டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் மாதிரியான எல்லா ப்ரொவிஷனையும் கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு கார்னர் சைட்ல எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான 2 BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல நரசிம்மநாயக்கம்பாளையம் பக்கத்துல CRPF கேம்பஸ்க்கு பக்கத்திலேயே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கோடெல்லாம் சேர்த்து 60 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான மவுண்டன் வியூவோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூப்பரான வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சூப்பரான வேலைப்பாடோட இருக்கக்கூடிய இந்த வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட திரும்ப வர, அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.